வாலி எழுதுறாரு, ஏன் அதுக்கு பேர் திருநீர், ஏன் இப்படி இடுறதுக்கு பேர் வைஷ்ணவர்கள் இடுவாங்க திருமண்ணுன்னு பேர். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா சீதராய் சீகேஷா பத்மநாபா தாமோதரான்னு சொல்லி பூசணும். நம்ம மந்திரமாவது நீர். ஏன்னா நம்ம ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருநீரா. ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் கூடாதுன்னு. நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகுணம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண்ணா. இது நான் சொல்லலை, கை தட்டுறதா இருந்தால் வாலிக்கு தட்டுங்க. ஏன்னா நம்ம ஊரில் எல்லா பேச்சாளனும் இப்போ முடிவு பண்ணிட்டான், அடுத்தவன் இவன் சொல்கிற மாதிரியே சொல்லி யூடியூப்பில் போட்டுடுறான். உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? அதனால தான் நான் திமிரோட பேசுகிறேன். ஒரு கூட்டத்துக்கு 1 மணி நேரம் வரணும்னா 5 மணி நேரம் படிக்கிறோம். அப்படி எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் அவ்வை நடராஜனும் ஆசா ஞான சம்பந்தமும் மறந்துவிடக்கூடாது இறையன்பு IAS என்கின்ற நேர்மையான மனிதர்களும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ பாருங்கள், சமய சின்னத்தை பூசணும். இப்போ நீங்கள் உடனே ஆம்பளைங்கெல்லாம் சரியாக பூசுறதில்லை, அதான் சார் சொல்கிறாரு. பெண்கள் நொன்ன. வாழ்க்கையில் 2 புஸ்தகம் படிச்சிருங்க. பெரிய புராணம் படிக்கணும், தெய்வத்தின் குரல் படிக்கணும், அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கணும். அப்போ தான் நம்ம சமயம் சமுதாயத்தை பற்றி தெரியும். கண்ணதாசன் ஒருத்தர் இருந்தார். மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு கூட பாட்டு வண்டியால் பயணப்பட்டார். தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன். நான் இன்றைக்கி ஒரு ஊரில் சொல்கிறேன், கண்ணதாசன் தண்ணி போடுவார். டே லூசு பையல, நீங்கள் போட்டால் வாந்தி வருதுரா, அந்த ஆள் போட்டால் கவிதை வருதுறான்னு. எல்லாத்துலேயும் ஒரு நொட்ட சொல்கிறான் நம்ம பையன். எழுதுறாரு கண்ணதாசன், பெண்கள் பொட்டு எப்படி வைக்கணும்னு. திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் சாந்து பொட்டு தான் வைக்கணுமா. இப்போ ஏன்னு தங்கச்சி கேட்கலாம். இப்போ அம்பாள் கோவிலுக்குள்ளே வராங்க. சிவாச்சாரியார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னு சொல்லி குங்குமம் கொடுக்குறாரு. அப்போ பூசலாமா? பூசக்கூடாது. ஏன்? 24 வயசு பொண்ணு கோயிலை சுற்றி வர்றாரு. இப்போ அம்மா பார்த்துட்டாங்க அந்த பொண்ணை. கிட்டக்க போய் பார்க்குறாங்க. அழகாக ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க. சொல்லுப்பா, மைக்கே சரி, வெளியில் கே. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா வெளியில் உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப இப்போ கத்துறதில்ல. திராவிடம்னு கத்தி கத்தி நாட்டை கெடுத்துட்டோம். இன்னும் 100 வருஷத்துக்கு தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான். அதில் மாற்ற கருத்தே கிடையாது. சைவமும் வைணமும் தலைத்து ஓங்கும். சரி, ரைட்டு, வாங்க. இப்போ சரியாக இருக்கா ராஜா? ரைட்டு. என்ன சொன்னேன்? பொட்டு. ஏன்னா எழுதி வச்சு இப்போ பாருங்கள், நான் பக்கம் பக்கமாக பெரிய புராணத்துலேருந்து படித்து குறிப்பெடுத்துட்டு தான் வந்தேன். சில இடத்துல பாட்டு சொல்லி பயமுறுத்தி நம்ம அப்படியே மிரட்டுற மாதிரி பேசணும். சில இடத்துல புத்திசாலின்னு காட்டுறதுக்காக பேசணும். ஆனால் நம்ம பிறந்த மண்ணில் நம்ம பேர் சொன்னோன்னு மண்ணின் மைந்தன்னொன்னு 10 பேர் கைத்தட்டினாங்கல்ல, அது தேசிய விருதோட பெருசு. அந்த ஊரில் உண்மை பேசணும், ஜவுடால் பேசக்கூடாது. எனக்கு 1000 இடத்துல பெருமை வந்தாலும் சைதாப்பேட்டைக்காரனே காரணீஸ்வரர் தோட்டத்துக்காரங்கும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்கள். அதை அனுபவிச்சாதான் தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். இந்த பாருங்கள், ஐயா உடனே மோதிரம் வாங்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. பிடிங்க அவருக்கு ஐயா. இதுதான் இந்த ஊரில் வரவே கூடாது. அன்பு, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதில் ஒரு அம்மா வாட்சை கலட்டுது. நான் கட்டுறதில்லம்மா அந்த மாதிரி வாட்செல்லாம். சரி, இப்போ நல்லா கேட்டுங்க. பொட்டு எப்படி வைக்கணும்? இப்போ பாப்பா போயிட்டா, 24 வயசு. இந்த அம்மா பார்த்துட்டாங்க. ஐயா சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்துட்டாரு. ஏன் சாந்து பொட்டு வைக்கணுமா? அந்த புல்லை சுற்றி வரும்போது இந்த அம்மா யோசிக்குமா, இவ யார் பொண்ணு? நாகராஜோடைய தங்கச்சி பொண்ணு, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா, மூக்கு மொழியும் இருக்கா, 24 வயசு. நம்ம செங்குந்த முதலியார் தான். அடடா, நம்ம அண்ணன் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, இவளை பேசலாம். ஆனால் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு எப்படி தெரியுமா? நெத்தியில் வச்சிருக்க சாந்து பொட்டை. அப்போ சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்தா வைக்கக்கூடாதான்னா வைக்கலாம். எப்படி வைக்கணுமா? இந்த 2 விரலில் இப்படியும் இப்படியும் தொட்டு இப்படி பூசணுமா. ஆண்டவா, விரைவில் எனக்கு திருமங்கல்யம் நடக்கணுமேனு இப்படி பூசணுமா. அதே பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் பொட்டு எப்படி வைக்கணுமா?
குங்குமத்தை எடுத்து இப்படி நடுவில் வைக்கணுமா? ஏன்? என் தாயும் தகப்பனும் என்னைய தெருவில் போகும்போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு செம்மையாக வளர்த்துருக்காங்கன்னு அடையாள சின்னம். இப்போ அப்புறம் எதுக்கு சார் இங்கே ஒன்றுன்னா, யாரோ ஒருத்தன் அக்னி சாட்சியாக திருமங்கல்யம் கட்டினான்ல, அது உடம்புல நிற்கணும்னு இங்கே. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு சார் இங்கே ஒன்றுன்னு? இந்த 2 பொட்டு உடம்போடு இருக்கணும்னா என் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி இங்கே. இப்போ 3 புடவையும் ஒட்டும் கிடையாது. பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு. அதில் பாம்பு மாதிரி பள்ளி மாதிரி இந்த பொட்டு நெத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜு மேலே, வாஷிங் மிஷின் மேலே, டிவி மேலே. அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கேன். சரவணன்னா என் தங்கச்சி வேறு நிற்கிறாங்க, ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அவர் எவ்வளோ அவங்க பெரிய நீதிமன்றத்தில் இப்போ என் மேலாம் நீங்கள் எவ்வளோ கேஸ் வேணாலும் போடலாம், என் தங்கச்சி என்னை பெயில் எடுத்துருவாங்க சார். கவர்மெண்ட்டில் மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணவங்க, அவங்க அரசு மூத்த வழக்கறிஞர். பக்கத்தில் இருக்கிறவர் பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர். அவங்க நின்று தமிழ் கேட்குறாங்கன்னா சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் இந்த நிகழ்ச்சியோடைய செலவை கூட அவங்களே ஏற்றுக்கலாம். அது நீங்கள் கைத்தட்டுறதை பொறுத்து இருக்குது. என் தங்கச்சி சொல்லுது, வேண்டாண்டா இவன் கொனஸ்ட்டை பிடிச்சவன், வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா அப்படிங்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு வாங்க. என்ன சொன்னேன்? பொட்டு பற்றி சொன்னேன். அன்றைக்கி என் ஒய்ஃபும் நானும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கோம். அது திருமாந்துரைன்னு பேர். ஞானசம்பந்த சுவாமிகள் பாடல் பற்ற இடம். மாங்கனி உடைந்து தேங்க வயல் மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு சாமி கும்பிடணும். இவன் மாட்டு வாலில் பொட்டை வச்சுட்டு குளிக்க போயிட்டா. குளிச்சுட்டு மாமா பொட்டை எடுங்கங்கிறா. நான் எடுக்க போயிட்டேன். குணா மாதிரி எங்கள் அக்கா பையன் மாட்டை அவுத்து விட்டான். நான் ஒரு பொட்டுக்கு மாடு பின்னாடியே போயிருக்கேன். நீங்கள் சிரிப்பீங்க, நாளில் லூசு மாதிரி தெரிஞ்சிருக்கேன். இதை இப்படியே வச்சுக்கோங்க. தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகா பெரிய சுவாமி எழுதுகிறாரு, நவராத்திரின்னு கொலு வைப்பீங்கல்ல, அப்போ 10 பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. 9 பெண்களுக்கு நலங்கு போட்டு கையில் வளையல் கொடுத்து மஞ்சள் கொடுத்து ரவிக்க பிட்டு கொடுத்து எல்லாம் செய்வீங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பீங்க. ஏன்னா அவள் 42 வயசுலேயே புருஷனை இழந்து விதவியாக இருப்பா. அவளை போய் கொலுவில் ஆராதிக்கலாமான்னு நினைப்பீங்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. மகா பெரியவர் எழுதுகிறாரு, 42 வயசில் புருஷனை விட்டுட்டு ஆசைகளை அடக்கிட்டு வரால, அவள் தாண்டா காமாட்சியின் வடிவமா பராசக்தியின் சொரூபமாகவும் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை கொண்டாடுவதற்கு கற்றுக்கொள். இவன் மகா பெரியவரையும் படிக்கிறதில்ல, பெரிய புராணத்தையும் படிக்கிறதில்ல, ஒளறி கொட்டுறான் நம்ம ஊரில். இப்போ சரவணன் தலைப்பை மாற்றி விட்டாப்புல. இப்போ சமயத்துக்கு பேசினோம். நம்ம சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம்னு இப்போ வரலாறு அவர்கிட்ட வந்ததுனால இப்போ வரலாற்றுக்கு போகிறேன். நல்லா கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படி கேட்டால் தாங்க பிடிக்கும். சில ஊரில் நான் ஜோக் சொல்லுவேன், 100 ஜோக் சொல்லியிருப்பேன். 100ஆவது ஜோக்குக்கு ஒரு அப்படின்னாரு. என்னங்கன்னு இப்போ தான் நீங்கள் சொன்ன முதல் ஜோக்கே புரிஞ்சிச்சுன்னாரு. உன்னையெல்லாம் வெட்டி சுண்ணாம்பு கால் வேலையில் வைக்க. சில பேர் முதல் ரோவில் உட்காந்து நம்மளே உத்து பார்த்து இப்படி மண்டையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சரி அந்த ஆள் ரசிக்கிறாரோன்னு நினச்சி, நீங்கள் அரை மணி நேரம் பேசினாலே வயிற்று வலிக்கும். ஏற்கனவே 3 மணி நேரம் நாகராஜன் 9:30 வரைக்கும் பேசு. அப்புறம் நான் டேரெக்டாக மருதுபாண்டியிட்ட போக வேண்டியதான். பேசி பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய எனக்கு இந்த வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்போல்லாம் மதுரைக்கு அங்கிட்டு நான் கூட்டத்துக்கு போகிறதில்ல. ஏன்னா 2 நாள் ஆயிடுது. அதுவும் தூத்துக்குடி இவ்வளோ பேர் இருந்தால் 5 மணிக்கு மேலே ஃப்ளைட்டு கிடையாது, ரன்வேல லைட்டு கிடையாது, 8:20க்கு பேல் சிட்டி. நான் தெரியாமல் போன மாதம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இனிமேல் ஜென்மத்துக்கும் தூத்துக்குடி பக்கம் போகிறதில்லைன்னு வச்சுருக்கேன். மகாலிங்கத்துக்கு தெரியும், படாத பாடுபட்டுட்டேன். பகலெல்லாம் ஏசி ரூம் கொடுத்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் 8:30க்கு ட்ரெயின் பிடிக்கணையா, காலைல 10 மணிக்கு சென்னையில் ஒரு காலேஜில் பேச்சு, நான் அவசியம் போகணுன்ட்டேன். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம் சார், டுபால்னாங்க. எல்லாம் 7 to 8 பேசினோன்னே அவசரமாக பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு துணியை எடுத்துகிட்டு செருப்பை காலில் தானே போடுவாங்க, நான் கையில் போட்டுக்கிட்டு ஸ்டேஷன் கிட்டக்க எங்கள் டிரைவர் வேகமாக சார் உங்கள் ட்ரெயின் போயிடுச்சு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் என்னையை பற்றி அவனுக்கு தெரியாதுல்ல.
சரவணனுக்கு தான் தெரியும், 20 வருஷமாக பழகியிருக்காரு. நான் சொன்னேன், என்னை கூட்டி வந்தவர்கிட்ட ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க சொல்லு, 4000 ரூபா, ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் போகலைன்னா போங்க, இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்து, குளிர்னா இது கொடுத்து, செமி ஸ்லீப்பர்னு மார்ச்சுவரி மாதிரியே வச்சுருப்பாங்க. ஒன்று கூட நம்மளே போக முடியாது, பக்கத்தில் இருக்கவன்ற கேட்டு தான் போகணும். 4000 ரூபாய்க்கு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி 9:45 என்னை ஏற்றிட்டாங்க. 7:30 போயிடும் பஸ்ஸு சென்னைக்குன்ட்டாங்க. நானும் நம்பி உக்காந்துட்டேன். எடுக்கிற மாதிரியே 3/4 மணி நேரம் வண்டி ஆட்டினாங்க, கிரன்னு. என் பக்கத்தில் ஒரு 70 வயசு பெரியவர் இப்படி கிட்டக்க வந்து என்னை பார்த்தாரு. என்னை ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தானே டிவியில் வர்றவர்னாரு. ஆமான்னு. உங்கள் பேர் மணிகண்டன் தானேன்னாரு. ஆமான்னு. திருப்பியும் உங்கள் பேர் டிவியில் வர்ற மணிகண்டன் தானேன்னாரு. கடுப்பாயிட்டேன். உங்கள் ஊர் பாண்டிச்சேரியான்னு கேட்டேன். ஏன்னா ராத்திரி 9:30 மேலே பேசினதையே 3வது தடவை பேசினான்னா அவன் பாண்டிச்சேரிக்காரனாக தான் இருக்க முடியும். இது நல்லா புரியுது உங்களுக்கு. தேவாரம் புரியுதோ இல்லையோ, திருவாசகம் புரியுதோ இல்லையோ, இது நல்லா புரியுது. இல்லை நானும் மெட்ராஸ் தான் போகணும்னா. அப்புறம் என்னென்ன இல்லையா, எனக்கு பஸ்ஸில் பயணம்னா கொஞ்சம் மண்டை கிருங்கும், கொஞ்சம் தண்ணி போட்டுருவேன்னா. அவன் வாய் அவன் போடுறான், தப்பு இல்லை. பாரதியார் கூட எழுதினார், பாருக்குள்ளே நல்ல நாடுன்னாரு. இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடாக இருக்குது. நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டு, இருக்கட்டும். அவன் தண்ணி போட்டான். பஸ்ஸு கிளம்பும் போது என்னை பார்த்து சொன்னார், ஐயா எனக்கு கொஞ்சம் வாந்தி வந்துரும்ட்டான். பக்கத்தில் கதவும் திறக்க முடியாது, உள்ளே ஒரு கேரி பேக் இப்படி இருக்குது. நான் காரணேஸ்வரர் சத்தியமாக சொல்கிறேங்க, அன்னி மாதிரி நான் பயந்தது உலகத்தில் என்றைக்கும் பயப்படல. 10 மணிக்கு பஸ் இப்படி கிளம்பினுச்சு, பம்பம்னு எடுத்தான் அப்படின்னா. வாந்தி எடுத்துருவானோன்னு அவன் வாயவே பார்த்தேன். சீமான் சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, நடக்காதுன்ட்டான். 11:30 மணிக்கு திருநெல்வேலியில் டீக்கு நிறுத்தி அப்படின்னா வரல. 1:45 மணி திண்டுக்கல்லில் சுண்டி வரல உள்ள விட்டு அப்படின்னா வரல. 3:30 ஸ்ரீரங்கம் ரெங்கு அப்படின்னா வரல. 5 மணிக்கு மேல்மருவத்தூர் ஓம் சக்தி வரல. 7:35 குரம்பேட்டு அப்படின்னா வரல. அந்த கேரி பேக்கை எடுத்து மடித்து ஜிப்பாவில் வச்சுட்டு இறங்கிட்டான். நான் ராத்திரி 10:10 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சு, காலைல 7 மணி வரைக்கும் அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு அவன் வாயவே பார்த்துக்கிட்டு வந்து, உங்களுக்கு என்ன நோகாமல் கிளிப்பீங்க, நாளில் அடுத்த வாயை பார்த்துருக்கேன். அதில் ஒரு அம்மாவுக்கு எப்படி சிரிப்பு பாருங்க, யார் பெற்ற பிள்ளையோ வாய் பார்க்க விட்டுருக்கோமேன்னு. இப்படி ஊராக போய் வாய் பார்த்த என்னையே என் வாயை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க வைக்கிறேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சமயத்துக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ சமுதாயத்துக்கு பெரிய பெருமை உண்டு. நான் நேற்றுக்கு முதல் நாள் சிவகங்கை போயிருந்தேன். அங்கே பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க தைப்பூசத்துக்கு. அதுக்கு சிவன் கோவிலில் பேச்சு 2 மணி நேரம். என்ன நல்ல தலைப்பு, சொற்றமிடால் வைதாரையும் வாழ வைப்பான்னு முருகன் பற்றி. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர். அரண்மனையில் போய் ராணியம்மாவையும் பார்த்துட்டு வந்தேன். பகலில் காளையார் கோவில் போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ்நாட்டில் கோவில்னால் கண் முன்னாடி வர்றது தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம். கல்லெல்லாம் கவி பேசக்கூடிய புதுக்கோட்டைக்கு அறந்தாங்கிக்கு நடுவில் ஆவுடையார் கோவில்னு இருக்குது. இது எல்லாத்தையும் விட எங்கள் காரணேஸ்வரர். அது காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் போக வேண்டாம், நினச்சதுக்கு அருள் செய்ய. இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் உண்டு. சிவகங்கை சீமைக்கு சொந்தக்கார இடம் அந்த காளையார் கோவில். அங்கே 2 பேர் இருந்தான். வரலாற்று பேராசிரியர் நிற்கிறாரு. சின்ன மருது பெரிய மருது. அவங்க படைக்கு தளபதி தான். அவங்களுக்கு ஒரு டாப்புக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தான் வீரமங்கை. யார் சொன்னது? வீரமங்கை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. இங்கே வாங்கம்மா, உங்கள்கிட்ட என்ன போட்டிருக்க நகையை கழட்ட போகிறேன்னா வாம்மா, சும்மா வாங்கம்மா. ஐயா நீங்கள் வாங்க. ஐயா நீங்கள் தான் வாங்கய்யா. துண்டு இருக்காப்பா? துண்டு இல்லையா? எடுத்துகிட்டு போயிட்டாரா? சரி, ஏன் செலவுலையே போட்டதாக இருக்கட்டும். இதுதான் எனக்கு போட்டாச்சு இல்லை, இப்போ எனக்கு தானே சொந்தம்.
சரி, அந்த துண்டு அப்புறம் வாங்கிக்கிறேன், வச்சுருங்க. நல்லா அந்த அம்மாவுக்கு போட்டு வருது. இதுதான்மா பரிசுமா, இது ஆண்டவன் கொடுக்குறாம்மா. நல்லா நல்ல நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அந்த அம்மா முகத்தை பாருங்கள், ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தெரியுது. இன்றைக்கி இந்த அம்மா வரும்போது நினச்சிருக்குமா 1000 பேருக்கு முன்னாடி நமக்கு துண்டு போட போகிறான்னு. இது ஆண்டவன் முடிவு பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி இந்த வீட்டில் ஒரு வேளை பார்க்க மாட்டாங்க. தெரியுமில்ல 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 தெரியுமில்ல, சந்தோஷம்தான். இதாம்மா சமுதாயம். பக்கத்தில் இருக்கிறவங்கள 10 பேருக்கு முன்னாடி சந்தோஷப்படுத்துவது தான் ஆன்மீகம். போய் உட்காருங்கம்மா, உட்காருங்க. வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி சொன்னாங்க. அது உங்களுக்கு தாம்மா. இது வீட்டில் கொண்டு போய் சாமி ரூமில் வைக்கணும். போய் உட்காருங்க சகோதரி. இப்போ நல்லா கேட்டுங்க வேலு நாச்சியாரை பற்றி. ஏன்னா இன்றைக்கி குக்கு வித்து கோமாளி தெரியுது. வைத்தறிச்சலோடு சொல்கிறேன். 6 ஆம்பளை சமைக்கிறான், 3 பொம்பளை வந்து ரைஸ் ஓ அப்படிங்கிறாள்க. லூசு. நஞ்சை உண்டு சாகுபடியான தஞ்சை இன்றைக்கு நஞ்சை உண்டு சாகும்படியாக இருக்குன்னு நெல்லை ஜெயந்தான்னு சைதாப்பேட்டையில் தான் அந்த கவிஞர் இருக்கான். ஒரு கைத்தட்டு கொடுங்க. அற்புதமான கவிஞர். நம்ம யார் நல்லது செஞ்சாலும் அதை வந்து எனக்கு கொள்கையால் வேறுபட்டு இருந்தாலும் கலைஞர் அந்த கவிதையை கேட்டுட்டு அவருக்கு கூப்பிட்டு சிறப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. கவிஞர் பழனி பாரதி, அறிவுமதி போன்றவர்களுக்கெல்லாம் அவர் நண்பர். நமக்கும் நல்ல நண்பர், நல்ல மனிதர். பிடபிள்யூடிலேயோ எதுலேயோ அவர் வேலை பார்த்தாரு. மிகச்சிறந்த கவிஞர். நல்லது யார் செஞ்சாலும் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. காளையார் கோவில் அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாறுலாம் தமிழ் சமூகம் படிக்கணும். குயிலியை பற்றி படித்தாதான் நம்ம தேசத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரியும். அது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வச்சுக்கலாம். ஒரே வருஷத்தில் எவ்வளோ பேசுகிறது, அதுவும் 8 பவுன் செயினுக்காக. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. சின்ன மருது பெரிய மருது கோவிலை சுற்றி வராங்க. பெரிய மருது சின்ன மருதை பார்த்து சொல்கிறாரு, கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும். ஏன்? தேர் செஞ்சால் திருவிழா நடக்கலாம். திருவிழா நடந்தால் ஆடல் பாடல் இசை கச்சேரி வரலாம். ஊரே கூடுவாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம். சமயத்தை வச்சு சமுதாயத்தை வளர்த்த சமூகம் தமிழ் சமூகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சமயத்தை வச்சு சமுதாயத்தை அன்றைக்கே விநாயகர் சதுர்த்தியை ஏன் பாலகங்காதர திலகர் வச்சார்னா தேசிய ஒருமைப்பாடு வரணும், தேச உணர்வு வரணுங்கிறதுக்கு தான். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஒரு பின்னாடி நுட்பம் இருக்குது. இப்போ பெரிய மருது சொன்னோன்னே சின்ன மருது உத்தரவுன்னாரு. உடனே யாரை பார்ப்பாங்க? விஸ்வகர்மா 4 ஆசாரியை போய் பார்ப்பாங்க. ஒரு ஆசாரி பேர் குப்பமுத்து ஆசாரின்னு பேர். என்னது? குப்பமுத்து ஆசாரி. அவரை போய் சொல்லி, அப்பா இந்த ஊருக்கு கோவிலுக்கு ஏன் உட்காரலாமே, நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காந்தா ஜட்ஜு போஸ்ட்டு கிடைக்கும், டைரெக்டாக ஐஏஎஸ் ஆகலாம், உங்களுக்கு ஹெச்ஓடியிலேருந்து பிரின்ஸிபால் கிடைக்கும், நீங்கள் கைத்தட்டுங்க, ஒரு வைஸ் சான்சலராக கூட ஆகட்டும், 30 நாள் செலவையும் அவரே ஏற்றுக்கட்டும். அது மட்டும் முடியாதுன்னு அப்படிங்கிறாரு. இப்போ நல்லா கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப கேட்க வேண்டிய கதை. நாளைக்கு எல்லாருக்கும் லீவு தான். நான் உலகத்தில் சொல்கிறேன், கோடி ரூபா போட்டு கூட்டம் நடத்துகிறான் மெட்ராஸில். நாங்கள் போய் பேசுகிறோம், கூட்டமே வரல. ஆனால் இந்த அடியார் கூட்டத்து திருவடியை நான் வணங்குறேன். இவ்வளவு பணியையும் பொருட்படுத்தாமல் தமிழ் பணியை கேட்குறீங்களே, இதை விட ஒரு சிறந்த இடம் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப இந்த இடத்துல பேசிட்டா எனக்கு இன்னும் 6 மாதத்துக்கு உடம்புல டானிக் மாதிரி. நீங்கள் 2 பேர் வாழ்த்த மாட்டீங்க. எனக்காக சிவன்ட்ட, ஐயா இந்த பிள்ளைக்கு தொண்டை நல்லா இருக்கட்டும், ஊராக நல்லா போய் பேசட்டும், எந்த எதிரியும் இருக்கக்கூடாது, இவனுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி கடவுள் போய் நாக்கில் நிற்கட்டும்னு நீங்கள் சொல்கிற வாழ்த்து எனக்கு போதும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், பெரிய மருது தேர் செய்யணும்னாரு, சின்ன மருது சரின்னாரு. ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவர் பேர் என்ன? குப்பமுத்து ஆசாரி. ஐயா தேர் செய்யணும்னாங்க. உள்ள ஜோசியர் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து, என்னையை விட்டுருங்க ஐயா, நான் செய்ய முடியாதுன்னாரு. இல்லை நீ தான் செய்யணும்னாரு. உள்ளே போயிட்டு வந்து திருப்பியும் இல்லை விட்டுருங்க ஐயா முடியாதுன்னாரு. 3ஆவது தடவை ராஜா சொன்னார், இந்த பார் இது வரைக்கும் அன்பாக சொன்னேன், இப்போ நான் ராஜா கட்டளையாக சொல்கிறேன், தேர் நீ செய்யணும், என்ன பரிசு வேணாலும் தரேன்னாரு. அப்புறம் ஆண்டவன் பாரம்னு சுவாமி மேலே பாரத்தை போட்டு தேரை செஞ்சிட்டாரு. பிரமாதமாக தேர் தயாராகி வந்துருச்சு. தேர் வந்தால் வெள்ளோட்டம் விடணும். மறுநாள் வெள்ளோட்டத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. முதல் நாள் ராத்திரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நேராக இப்போ பார்த்தாரு பெரிய மருது, டே
கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவன் தாண்டா தமிழனுடைய அடையாளம். நம்ம குப்பமுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கேப்பு. இந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. டெய்லி அவங்க தான் பத்தாது, நல்லா கைத்தட்டுங்க. மண்டு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டில் செண்டை மேலே வைக்கிறோம், அதுக்கு எதிர்ப்பானவன் இல்லை. நம்முடைய கலை நாதஸ்வர கலை. போன தடவை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு சஞ்சாரம்னு ஒரு நாவல். அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. கல்யாண வீட்டில் இவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோமா, பத்திரிக்கையெல்லாம் கொடுப்போமா, காசு பார்த்து வாங்கிக்கங்கம்மா. கெட்டி மேளங்கும்போது மாங்கல்யம் கட்டுவோம், கட்டி மேளம் கட்டி விட்டு கட்டி விட்டு கட்டி மேளம்மாம்மா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட நம்ம பார்க்குறது இல்லையா. இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையை கதையாக எழுதியிருந்தார். அவருக்கு பரிசு தேசிய அந்த சாகித்ய அகாடமி அறிவிச்சிட்டாங்க. காலையில் போய் கதவை திறக்கிறாரு. 10 நாதஸ்வர கலைஞர் தமிழ் வித்வானும் உட்காந்து அவர் வீட்டில் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா 6 மணிக்கு. என்னையா இப்படி பண்ணிட்டீங்கன்னொன்னே, எங்களை ஓரமாக உட்காத்தி வச்சதை பல இதயங்களில் நடுக்கூடத்தில் உட்காத்தி வச்சிட்டிங்க, அதுக்கு எங்களால் முடிஞ்ச பரிசையா உங்களுக்காக வாசிச்சுட்டு போகிறோம். அந்த நாதஸ்வர கலை நல்லா இருக்கட்டும்னு பணிந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா கலைஞர்கள் நம்ம யாரை இந்த கோவிலில் டாய்லெட் சுத்தம் பண்ணுற அம்மா கூட நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். உலகத்தில் ஒரு சிவாச்சாரியார் இல்லைன்னா இன்னொரு சிவாச்சாரியார் கோவிலை பார்த்துக்கலாம். ஒரு குப்பை பொறுக்கிற அம்மா லீவ் போனால் தெருவே நாரி போயிடும். குப்பை பொறுக்கிறவங்களும் எனக்கு முக்கியம், கோவிலை கட்டுறவங்களும் எனக்கு முக்கியம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. தேர்வு பண்ணியாச்சு, அவருக்கு பரிசு கொடுக்கணும். பெரிய மருது கூப்பிட்டாராம், குப்பமுத்து ஆசாரியை கூட்டிகிட்டு வாயான்னு. என்ன பரிசு கேளுன்னாராம். ராஜா, நான் கேட்டுருவேன், நீங்கள் என்னையா கேளியா, இந்த பெரிய மருது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான், கேளியா அப்படின்னாராம். இல்லை ராஜா, நாளைக்கு தேர் வெள்ளோட்டம் வரும்போது உங்கள் டர்பனை நான் போட்டிருக்கணும், உங்கள் உடைவால் நான் இருக்கணும், உங்கள் செருப்பை நான் போட்டிருக்கணும், மொத்தத்தில் நான் ராஜாவாக இருக்கணும்னாரா. சின்ன மருது என்ன வாழ அப்படின்னானா. பெரிய மருது சொன்னா, நிறுத்துடா, கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு தான். நாளைக்கு கதிரவன் உதிக்கின்ற போது நீ தான் இந்த நாட்டு மன்னன் போ அப்படின்னு சொன்னார். ஊர் ஜனங்களே கூடி நிச்சு, லட்சக்கணக்கான பேர். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்னு கைகூப்பி மந்திரங்களை சொன்னாங்க. வான வேடிக்கையெல்லாம் நடந்தது. தேர் வெள்ளோட்டம் வந்து அந்த நிலையில் வந்து நிறுத்த போகும்போது குப்பமுத்து ஆசாரி தடிக்கு மேலேருந்து கீழே விழுந்தார். சக்கரம் ஏறிடுச்சு, நெஞ்சிலேருந்து குருதி அப்படியே ரத்தம் கொட்டுது. பெரிய மருது மடியில் போட்டுக்கிட்டு, பாவி இப்படி கோவிலுக்கு தேர் செஞ்சு கொடுத்து வெள்ளோட்டம் வந்த நீ என்னடா இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டபோது ராஜா கையை பிடிச்சி குப்பமுத்து ஆசாரி சொன்னாராம், ஐயா, என்னைய தேர் செய்யுங்கன்னு நீங்கள் கேட்க வந்தீங்க. 2 தடவை நான் முடியாதுன்னு, 3வது தடவை கட்டளை தேர் வேணும். நீங்கள் நாங்கள் எப்போ தேர் செஞ்சாலும் பிரசன்னம் பார்ப்போம். அப்போ ஒன்று சொன்னாங்க, இந்த தேர் செய்கிறதுல பிரச்சனை இல்லை, வெள்ளோட்டம் வரும்போது அந்த ஊரினுடைய மன்னனாக யார் இருக்காங்களோ அவர் உயிருக்கு ஆபத்துன்னாங்க. இந்த ஊருக்காக தேர் செய்கிறீங்களே, பெரிய மருதுக்கு ஆபத்துன்னு சொல்லலை, மன்னனுக்குத்தான் ஆபத்துன்னாங்க. இப்போ நான் மன்னன் ஆயிட்டா என் உயிர் போயிருமில்ல, மக்களுக்காக காளையார் கோயிலை காக்கக்கூடிய உங்கள் உயிர் இருக்குமில்ல, அதற்காக உயிரை துறந்தேன் நானா. இப்படி மக்களுக்காக மன்னனும் மன்னனுக்காக மக்களும் இருவரும் சேர்ந்து கட்டிய கோவில்களை காத்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். தஞ்சாவூரில் பெரிய கோவில் இருக்குல்ல, யார் கட்டினா? ராஜராஜ சோழன். இப்போ மாதிரி மின் விளக்கெல்லாம் இல்லை. அகல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். எண்ணெயில் போடக்கூடாது ராஜராஜனுக்கு, பசுமாட்டில் பால் கறந்து போடணும். எதில்? பசுமாட்டில் பால் கறந்து போடணும். அதை நெய்யாக்கி போடணும். எல்லாருக்கும் பசுவை வாங்கி தானம் கொடுத்தான், நீங்கள் பதிலுக்கு நெய்யை கொடுங்கன்னா. கோவிலை சுற்றி வந்தால் ஒரு பகுதியில் மட்டும் விளக்கு எரியல. என்னடா காரணம்னா, 1 வாரமாக நெய் வரலன்னா. யாருடான்னா அவன் பேரை சொன்னான். விடுறா அவன் வீட்டுக்குன்னா. குதிரைப்படை யானைப்படையோட போய், ஏய் வெளியில் வாடா, 1 வாரமாக நெய் கொடுக்கலையாமே ஏன்னு. உள்ளேந்து ஒரு பெண்ணு எட்டி பார்த்தா. ஆம்பளை எங்கம்மா? ராஜா, அண்மையில் புயல் வெள்ளம் வந்துச்சுல்ல, அதில் நீங்கள் கொடுத்த பசுமாடு 42 செத்து போச்சு.
ஓட்டிட்டு போன என் புருஷனும் ஆத்தோடு போயிட்டார். அப்படி ஊர்க்காரங்களை திருப்பி உண்மை சொல்கிறாளா இவன்னா? ஆமாம் ராஜா, உண்மை தான் சொல்கிறாங்க. அப்புறம் செத்து எவ்வளோ நாள் இருக்கும்? செத்து 10 நாள் இருக்கும். 10 நாள் நெய் கொடுத்த, ஏன் 1 வாரம் கொடுக்கல? ராஜா அதை விட்டுருங்களேன், கேட்காதீங்க. ஏய் ஏன் கொடுக்கல சொல்லு, எட்ரா உடைவாளன்னானா? வேறு ஒன்றும் இல்லை ராஜா, 10 நாள் என் பிள்ளைக்கு கொடுத்துருந்த தாய்ப்பாலை விற்று கோவிலுக்கு விளக்கெறியாமல் இருக்கக்கூடாதுன்னு நெய் தீபம் போட்டேன். இப்போ பால் கொடுக்கறதுக்கு என் மார்பில் பால் இல்லை, என் பிள்ளையும் வற்றிடுச்சு, என் மார்பும் வற்றிடுச்சு. அப்போ மன்னன் அழுதுகிட்டே அவள் திருவடியை தொழுது சொன்னானா, தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்தாவது கோவில் தீபம் எரிய வேண்டும் என்று நினைத்த இந்த வரகுணால் பெயரை கல்வெட்டில் பொறித்து வையடா. தமிழ்நாட்டு பெண்கள் கோவிலை எப்படி கற்பு நெறி தவறாமல் பாதுகாக்கிறார்கள் தங்கள் பிள்ளைக்கு நிறையான்னு சொல்லி தான் வரகுணால் பேரை கல்வெட்டில் எழுதி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய சமூகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, என் மனைவி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மஞ்ச வேட்டியை கொண்டு வந்தா. எதுக்குமான்னே? இல்லை மாமா, நீங்கள் 10 நாள் விரதம் இருக்கணும்னா. எதுக்குடின்னு? ஆடி வந்தால் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டா நல்லதான்னா. ஏண்டி நம்ம தான் நல்லா இருக்கமே, இன்னும் என்னடி வேணும்னு. இல்லை மாமா, கோச்சுக்கப்படாது, எங்கள் அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுதான், முன்னாடி மாதிரி இல்லையா. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அம்பாளுக்கு விரதம் இருந்தால் நல்லதான். நான் சொன்னேன், ஏண்டி உங்கள் அம்மாவே 80, அவங்க அம்மா 103, அது இருந்தால் என்ன போனால் என்னன்னு. இல்லை மாமா, அப்படிலாம் சொல்லப்படாது, இந்த வேஷ்டியை கட்டிக்கோங்கன்னு கையில் காப்பை கட்டினான். அது காப்பு இல்லை, எனக்கு வச்ச ஆப்பு. கட்டிட்டேன். வேறு ஏதாவது வேண்டியிருக்கியான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாளில் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னா. இது எதுக்குடின்னு? இல்லை, என் தங்கச்சியை எவனோ வந்து வரன் பார்க்குறான், அமைய மாட்டேங்குது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அழகு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமான்னா. வேறு எதுவும் வேண்டியிருக்கியா அப்படின்னு? ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் தீச்சட்டி எடுக்கிறதா வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குடின்னு? என் தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது மாமா. சரிடி, இடுப்பில் மஞ்ச வேட்டி, வாயில் அழகு, கையில் நெருப்பு சட்டி, வேறு ஒன்றும் வேண்டலை என்ன. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, கடைசி நாள் 10 அடிக்கு 10 அடி பூக்குழின்னு போடுவாங்க நெருப்பு, நீங்கள் குதித்து மிதித்து வந்தால் குடும்பத்துக்கு நல்லதாம்னா. நான் பொறுமையாக இருந்து இவ்வளவும் நான் செஞ்சால் நீ என்னடி செய்வேன்னு. நான் எங்கள் சொந்தக்கார லேடிஸ்லாம் வச்சு ஊன்னு உழவ போடுவேங்கிறான். நம்ம பக்தி பிரமாதமாக இருக்குது. ஏன் தெருவில் ராஜேந்திரன் சாருக்கு தெரியும், ஒரு ஆள் மலைக்கே போக மாட்டார், சாமியை கும்பிடாதவன் காவி வெட்டி ஊதா வெட்டி கட்டி சந்தனம் குங்குமம்லாம் அடித்து மாலையை போட்டு எப்போ பார்த்தாலும் மனோகர் சாமியே சரணமையப்பான்னார். என்னையான்னு? கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, வீட்டில் மரியாதையே இல்லை, திடீர்னு உங்களை எல்லாம் பார்த்தேன், நானும் காவியை கட்டி மாலையை போட்டேன், இப்போ என் வீட்டம்மா ஆளே மாறிட்டா, சாமி வாங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி, சாமி பால் சாப்பிட்றீங்களா சாமி, இப்போ பர்மனெண்ட்டாக மாலையை போட்டேங்கிறா. பக்திங்கிறது உள்ளத்திலேருந்து வரணும். அதனால தான் வாரியார் சொல்லுவார், பக்திக்கு ஆணவம் கண்மம் மாயே இருக்கக்கூடாது. இப்போ உடனே நாகராஜனை கேட்பார், எங்கள் பெரிய புராணத்து பக்தி இல்லையான்னு. 12ஆம் திருமுறைன்னு பேர், சேக்கிலார் பெருமான் எழுதியது. அழகாக இங்கே 30 நாள் பேசியிருப்பாங்க இல்லையா. அதில் ஒரே ஒருத்தர் இருக்கார் பக்திக்கு. ராஜா கோவில் கட்டினான், போய் சிவபெருமான்கிட்ட இன்விடேஷன் கொடுத்தான், வரேன் போங்கன்ட்டார். இன்னொருத்தர் ஐயா மாதிரி ஒருத்தர் போய் கோவில் கட்டி கும்பாபிஷேகம்னு பத்திரிக்கை கொடுத்தார், அதையும் வாங்கிட்டு வரேன் போங்கன்னார். 2 பேரும் போனதுக்கப்புறம் பார்க்குறாரு, இதுவும் திங்கக்கிழமை இதுவும் திங்கக்கிழமை, அதுவும் 9:05 இதுவும் 9:05. கடவுள் எங்கே அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறவன். ஆனால் எப்படி 2 இடத்துக்கு போக முடியும்? ராஜா கனவுல போய் சொன்னான், இல்லை இந்த திருநின்ற ஊர்னு ஊரில் சென்னைக்கு பக்கத்தில் ஏழை அந்தனர் பூசலார்னு ஒருத்தர் கட்டியிருக்க கோவிலுக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன்னாரு. ராஜா கண்ணை முழிச்சு பார்க்குறான், வெடிகாலில் 3 மணி. அவனுக்கு சாமி கும்பாபிஷேகத்துக்கு வரலேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம ராஜா விண்ணை முட்டக்கூடிய கோவில், செங்கல் சுண்ணாம்பு எல்லாம் போட்டு பார்த்து ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம். குணா சார் கட்டுற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டிட்டாரு. ஏன் கோவிலுக்கு வராமல் சிவபெருமான் யார் கோவிலுக்கு? பூசலார் கோவிலுக்கு. கிளம்புடா, யானைப்படைய கலப்பு, யானைப்படைய கலப்புன்னு யானை முன்னாடி போகுது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு,
யானைக்கு ஒரு காலம் வந்தா, யானைக்கு ஒரு காலம் வந்தா, அது ரொம்ப நாள் எனக்கு விளக்கம் தெரியல. ஒரு காலத்தில் ராஜா புறப்படுறாருன்னா முன்னாடி யானைப்பட போகும். இப்போ கவர்னர், முதலமைச்சர், பிரதமர்லாம் கிளம்பினா பூனைப்பட போகுது. அதனால தான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இப்போ இப்படி கிளம்பிட்டான். என்ன ராஜேந்திரன், நான் சொல்கிறது சரிதானே? கரெக்டாக இதுக்கு நேராக மறைஞ்சு உக்காந்துருக்காரு. ஏன்னா அவர் செயினை பறிச்சுப்பேன்னு. சரி, இப்போ நல்லா கேட்டுக்கங்க, மறந்துடக்கூடாது. பூசலார் திருநின்ற ஊருக்கு போனார். இந்த ஊரில் யாரோ பூசலார்னு ஒருத்தர் கோவில் கட்டியிருக்கார். உடனே இவர் மாதிரி ஒருத்தர் சொன்னார், அவனா அது ஒரு லூஸு. இப்போ நாகராஜனுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? 30 வருஷமாக பிழைக்க தெரியாத லூஸு. இந்த கோவிலுக்கு வந்துட்டா 10 தடவை சாமியை சுற்றினா கோவிலே கதின்னு கிடந்தா நம்ம ஊரில் அவருக்கு வைக்கிற பட்ட பேர் லூஸுன்னு. ஆனால் கடவுள் கணக்கு வச்சுருப்பாங்கிறது அவனுக்கு தெரியாது. வெளியில் பூசலார் வந்தார். மன்னன் நிற்கிறான். என்னப்பான்னா, நீ கட்டியிருக்க கோவிலுக்கு நாளைக்கு கடவுள் வந்து அம்மையப்பனாக வந்து கும்பாபிஷேகம். அவன் சொன்னான், நான் உஞ்சி வர்த்தி பார்ப்பான், அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது. என்ன எப்படி சொல்கிற? நீ கட்டுற கோவிலுக்கு வரப்போகிறான். ஆமாம், கோவில் கட்டணும்னு நினச்சேன், காசு இல்லை. அன்பை அஸ்திவாரமாக்கினேன், பல வருடமாக பண்பை கோயிலாக்கினேன், பாசம் நேசத்தை கும்பமாக்கினேன், என் உள்ளத்தில் கோயில் கட்டினேன், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லி முடிக்கல. மன்னன் காலில் கீழே விழுந்து சொன்னாடே, கோவில் கட்டுறதுக்கு கல்லும் மண்ணு சுண்ணாம்பு மட்டும் இல்லடா, அன்பு வேணுங்கிறத எனக்கு சொல்லிட்டடா பூசலார் பூசலார்னா. அதனால தான் அன்பால் கட்டிய கோயிலுக்கு கடவுள் போனான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இளையான்குடி மாரநாயனார்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம சமயமும் சமுதாயமும் எப்படி இருந்தது. இப்போ நான் அண்மையில் போன மாதம் மயிலாடுதுறையில் பேச போயிருந்தேன். அங்கே காளையாக்குடின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அற்புதமாக இருக்கும். இப்போ திருச்சியில் போனால் அஜந்தாவில் சாப்பிடுவேன். இப்போ எங்கே போனாலும் எனக்கு சாப்பிட்ற இடம் தெரியும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம், 2 நாள் அடியனுடைய பேச்சு, தருமபுரம் ஆதீன ஏற்பாடு. 2வது நாள் பேச்சு கேட்க வந்த ஒரு மாமி போய் சாமிகிட்ட சொல்லி, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஐயாவை வர சொல்லுங்கன்ட்டாங்க. நானும் பேச்சு முடித்து ஒரு 45 நிமிஷம் பயணம் பண்ணி பேசினோன்னு நல்லா பசிக்கும். குணா சார் போகும்போது டிஃபன் ஏற்பாடு பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இவன் பேச்சை கேட்டதும் இல்லாமல் டிஃபனு நம்ம வாங்கி தரணுமா அப்படின்னு. சரி, அந்த அம்மா வீட்டில் சாப்பிடணுங்கிறதுக்காகவே ஆர்கனைசர் கொடுத்த சாப்பாடை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கேன். பெரும் குடும்பம், பெரிய வீடு, 32 கதவு வச்சு இந்த நகரத்தாரெல்லாம் கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி. வாங்க 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 தம்பி, வாங்க 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 வாங்க, என்னமா பேசுகிறீங்க, வரக்கூடாதவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எல்லாம் கடவுள் செயல், போங்க, வந்தால் சாப்பிடவா போகிறீங்க. நான் காண்டாயிட்டேன்பாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னேன். வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போகிறீங்க என்ன. அதுக்குள்ளே அந்த அம்மா சொல்லுது, போங்க தம்பி, உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி, அப்படியே நம்ம வீட்டில் கை நினச்சாலும் பிள்ளைங்க கையில் 5ஓ 10ஓ கொடுக்க மாட்டிங்களான்னுச்சு. அந்த அம்மாவுக்கு 3 பிள்ளை, தம்பிச்சிக்கு 2 பிள்ளை, அண்ணன் பிள்ளை 2, தம்பி பிள்ளை 2, 11 குட்டிச்சாத்தான் ஓடுது வீட்டில். நான் அப்புறம் சொன்னேன், கொடுத்தா கூட வாங்குறாப்பிள்ளையா வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு. அப்புறம்தான் தெரிஞ்சது வீட்டில் இருந்ததே 2 கரண்டி மாவுதான்னு. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ் சமூகம் எப்படி தெரியுமா, யாராக இருந்தாலும் வாங்கன்னு வலது கையில் சொம்பில் தண்ணி கொடுத்து, பலகை போட்டு, தலைவாழை இலை போட்டு, தண்ணி தெளித்து, முகமலர்ச்சியோடு சோறு போட்டு, வெத்தலைப்பாக்கு தெறிக்க வச்சு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விட்டுட்டு வருவோம். இப்போயும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஏன் அவன் திருப்பி வந்துடக்கூடாதுன்னு. விருந்தோம்பல்ங்கிறது விட்டு போச்சு. நான் உங்கள்கிட்ட திருவடி தொழுது சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சோறு போட முடியாட்டியும் பண்ணியிருக்க சோத்தை எடுத்து காக்காக்காது வச்சுட்டு சாப்பிடுங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலைன்னா. நீங்கள் பெரிய மாலையால் அபிஷேகம் செய்ய வேண்டாம் சிவனுக்கு. ஒரு வில்வத்தை எடுத்து சிவார்ப்பணம்னு போடுங்க, அவ்வளோ புண்ணியம். ஒரு வில்வத்தால் பூஜை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமங்கிறான். நீங்கள் வில்வாஷ்டகம் கேட்டால் தான் தெரியும், இவ்வளவு சிறப்பு உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இளையான்குடி மாரநாயனார் இருந்தார். டெய்லி அடியாருக்கு திரு அமுது கொடுப்பார். ஒரு நாள் வறுமை அவங்க வீட்டுக்குள்ளே, ராத்திரி 12:30 மணி ஜோன்னு மழை ஊற்றுது. வந்து வாசலில் ஒரு அடியார் பசிக்குதுங்கிறாரு. நம்மளாக இருந்தால் கடவுளாக இருந்தாலும் போன்றுவோம்.
அவர் உள்ளே கூப்பிட்டு அமரச் சொல்லி அடுத்த நாள் விதைக்கி வச்சிருந்த விதை நெல்லை எடுத்து வறுத்து குத்தி சமைச்சு கொல்லப்பக்கம் இருந்த கீரையை நறுக்கி ராத்திரி திரு அமுது படைச்சோன்னு அவர் சொன்னாராம். உமாதேவியரோடு காட்சி கொடுத்து சங்கநிதி பதுமநிதிலாம் வறுமையிலும் பிறருக்கு சோறு போடுறியன்னு. ஒருத்தர் உள்ளத்தில் கோயில் கட்டினார், ஒருத்தர் வறுமையில் சோறு போடுறாரு. அடுத்து இன்னொன்று டாப்பு பாருங்கள். ஆகமம் தெரியல, வேதமெல்லாம் படிக்கலை, பாசுரம் தெரியாது, குலசேகர ஆழ்வார் போரி. நம்ம வேத விற்பனர்கள் மாதிரி ஆகமம் விதிமுறையெல்லாம் தெரியாது. வேட்டையாடுவான். யாரா இவர் தனியாக நிற்கிறாருன்னா காணன் நாடன் சொன்னான். இவன் தாண்டா குடிமி தேவர், உலகத்துக்கே காட்சி தராருன்னு. அதை போய் கட்டிக்கிட்டு அழுகிறான் 5 நாள். வாயில் வச்சு உமிழ்நீரை துப்புறான், சூடிய மலரை சூட்டுறான், பன்றி இறைச்சியை வச்சு சாப்பிடுங்கிறான். சிவகோசிரியார் டெய்லி பார்த்துட்டு அழுகிறாரு. உடனே கடவுள் கனவுல சொல்கிறாரு, அவனுடைய உள்ளமெல்லாம் செயலெல்லாம் என்னை பற்றியது, அவனை ஒன்றும் சொல்லாத, அவன் யாருன்னு நாளைக்கு மறைஞ்சிரிஞ்சு பாருன்னாரு. இந்த மாதிரி மரத்துக்கு பின்னாடி நிற்கிறான், சூரியன் உதிச்சிச்சு நேராக வரான், உமிழ்நீரை துப்பினா, சூடிய மலரை வச்சான், இறைச்சியை வச்சு சாப்பிடுன்னு கிட்டக்க கொண்டு போனான். கடவுளுடைய கண்ணிலேருந்து குருதி வந்தது. கவலையே படலை, பச்சை இலையை அப்படி ஊற்றினா நிற்கலை. தான் கண்ணை எடுத்து கடவுளுக்கு அப்பிட்டான். நம்மளுக்கு பாதி உயிர் போச்சு. இப்போ இந்த கண்ணிலேருந்து குருதி வந்துச்சு, இந்த கண்ணால் கொடுத்துருவேன்னு சொல்லி அப்படி கண்ணை எடுக்க போகும்போது யோசித்தான். நான் தின்னப்பேன், இந்த கண்ணு கொடுத்த போது இந்த கண்ணால் பார்த்தோம், இந்த கண்ணு கொடுத்தா எந்த கண்ணுன்னு காலு கட்டவரில் எடுத்து சிவபெருமான் கண்ணில் வச்சு எடுக்க போனாலாம். இப்போ பக்கத்தில் இருந்த அம்மா ஓங்கி ஒரு இடி இடித்தாலாம். யாரை? ஐயாவை. அம்மா இடித்தாதான் ஐயாவுக்கு புரியுது. அது சிவனுக்கே அப்படி தான் நடந்திருக்கு. அவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள். இப்படி இருக்காரே இவர் யாருன்னு. அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், நம்ம ஆட்கள் சும்மா இல்லை, அடியாக இருக்கா, அல்ல குளிச்சுட்டு 4 நாளுக்கு சூடத்தை வாங்கிட்டு எனக்கு ஏற்றி விட்டு, அதுவும் அவனே சிவாச்சாரியார்கிட்ட கொடுக்குறதில்ல, அவனே டைரெக்டாக என் நெஞ்சிலேயே ஏற்றிடுறான். ஏற்றி விட்டு ஊதுபத்தியை ஏற்றி விட்டு 15 அப்ளிகேஷன் வைக்கிறான். அப்பா அப்பா அப்பாங்கிறான். நான் யாரடா அப்பான்னு சொல்கிறதுன்னு தவிச்சேன். எனக்காக கண்ணையே கொடுத்தான்ல, அவனுக்கு பேர் தின்னப்பன் இல்லை, கண்ணப்பன். கண்ணப்பன்னு கையெடுத்து கும்பிட்டானா. அந்த மாதிரி நம்ம கண்ணை கொடுக்க முடியுமா? ஒரு அம்மா மாங்கனி 2 கேட்டதுக்காக பெரிய கதை, தலையாலேயே நடந்து சாமிகிட்ட போனா. சிவபெருமானை பார்த்து பார்வதி கேட்குறா, யார் இந்த அம்மான்னு? எம்மை பேணி வரும் அம்மைகான். எனக்கு அம்மான்னு ஒருத்தி இருந்தால் அவள் தாண்டா இவ அம்மா, காரைக்கால் அம்மை. மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், சிவவேடம் தடித்தவர் தான் உண்மைன்னு நம்பினார். முத்தனாதான் அவரையே குத்தினார், குருதி வந்தது. தத்தா இவர் நமரே, இவரை கொண்டு போய் எல்லை வரைக்கும் விடுன்னாரு. இதெல்லாம் தான் பெரிய புராணத்து நாயன்மார்கள். இப்போ நம்மள்கிட்ட சுவாமி கண்ணு கேட்டால் கோவிலுக்கு வருவீங்க, காரணேஸ்வர கோயில் அல்ல கேட்பாரையா கண்ணு. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், அடுத்த வருஷமும் மழை வரும் வெள்ளம் வரும், உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன், அரசாங்கத்தை குறை சொல்கிறத இன்னையோடு நிறுத்திடுவோம், நம்ம தெருவில் குப்பை போடாமல் இருப்போம். உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன். கிரிவலம் நீங்கள் போகிறது முக்கியம் இல்லை, கண்ட இடத்துல எச்ச துப்பாதீங்க. பிளாஸ்டிக் டப்பாவை மேலேருந்து போடாதீங்க. படித்த புருஷனும் பொண்டாட்டியும் பைக்கில் போகும்போது மொத்தமாக குப்பையை ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போடுறேன்னு கீழே போட்டுட்டு போகாதீங்க. உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறேன். 2 நாள் நான் போய் சர்வீஸ் பண்ணேன். படித்த வீட்டிலேருந்து மேலேருந்து சாம்பார் பாக்கெட்டை மேலே போடுறான். க்ளவ் போட்டுட்டு குப்பையை அள்ளினோம். நீங்கள் சாகரத்துக்குள்ளே ஒரு மரத்தையாவது நட்டு வைங்க. அதில் அணில் சாப்பிடும், காக்கா சாப்பிடும், குருவி சாப்பிடும். இதெல்லாம் தான் நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது. பிள்ளைகளுக்கு திருநீர் பூசுங்க, தாய் தகப்பனுடைய வலிமையை சொல்லி கொடுங்க. நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்ன மாதிரி தேசத்தையும் தெய்வீகத்தையும் சொல்லிக் கொடுங்க. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லாரையும் சமமாக நடத்துங்க. எங்களுடைய கொங்கு மண் பெற்றெடுத்த செல்வம் முருகப்பெருமானை தன்னுடைய நாவெல்லாம் அந்த செங்குந்தர் சமூகத்துக்கே பெருமை சேர்த்த வாரியார் சாமிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவரை மாதிரி இன்னமே முருகப்பெருமானுடைய பெருமையை ஒருத்தராலும் சொல்ல முடியாது. நடந்து நடந்து ஓடி ஓடி தேய்ந்து தேய்ந்து தமிழ் மரப்பிய உள்ளம் அது. அந்த மாதிரி நம்மெல்லாம் தொண்டு செய்யணும். நான் உங்கள் எல்லாத்தையும் பணிந்து கேட்டுக்கிறேன்.
கிட்டத்தட்ட இவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போத்திட்டு எனக்கு மேடை கொடுக்கும்போது 7:35 7:40 இப்போ 9:10 ஆயிடுச்சு. எதையுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சும்பா. நம்ம நாகராஜன் எனக்கு பேசினபடி கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த பேச்சு போதும். மகாலிங்கம் பார்க்குறாரு, இன்னும் 5 வருஷத்துக்கு உன்னை கூப்பிட மாட்டோம் போ அப்படிங்கிறார். எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு தரமில்லாத சினிமா எடுக்க 40 கோடி வேண்டியிருக்கு. 2 நாள் ஓடலை, நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடுறேங்கிறான், அமேசான்லங்கிறான், 40 நிமிஷத்தில் பீடி குடிக்க போயிடுறான். ஆனால் தமிழுக்காக உட்காந்து கேட்ட உங்கள் பாதத்தை நான் கும்பிட்றேன் ஐயா, பாதத்தை கும்பிட்றேன். பாரதி எடுத்துவான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்துடடி பாப்பா. குஜராத்தில் காந்தி பேசிட்டார் 40 நிமிஷம் சுதந்திர வேள்வி குறித்து. அதை நவ இந்தியாவில் படிச்சுட்டு பாரதி எழுதுகிறான், மிஸ்டர் காந்தி, நீங்கள் சுதந்திரம் குறித்து மக்களிடம் பேசியது மகிழ்ச்சி, ஆனாலும் ஒரு தப்பு. இந்தியாவில் எல்லோரும் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது தப்புன்னு. அதை படிச்சுட்டு காந்தி எழுதினாராம், சரி பாரதி, இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாயின்னு. அதுக்கு பாரதி ஒரு கடிதம் பட்டாராம், மிஸ்டர் காந்தி, பிறருடைய குற்றங்களை குறைகளை சொல்கின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழி தமிழை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அப்பேற்பட்ட செம்மொழி எங்கள் தமிழ் மொழின்னு அன்றைக்கே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட தமிழுக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும், அதுவும் இந்த மார்கழி பெருவிழா, 1 நிமிஷம் இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. பணம் கொடுத்தவங்க, உடல் உழைப்பு கொடுத்தவங்க, அந்த சமூகத்துக்காக பாடுபட்டவங்க, திருக்கோவிலுக்கு செய்தவங்க, சிவாச்சாரியர்கள், ஓதுவார்கள், மங்கள வாத்தியம் முளைச்சவங்க, இந்த தூய்மை பணி செய்தவங்க. ஏன்னா கோவில் திருப்பணிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. கோவில் கட்டுறதுக்கு ஈஸி, அதை பாருங்கள், சுற்றி இன்னும் இதை வச்சு எடுத்தால் தான் டீப் கிளீனிங் பண்ணால் கூட இந்த திருநீர் போகாது. சும்மா கூட்டம் கேட்க வர்றது முக்கியம் இல்லை. இன்னிலேருந்து முடிவெடுத்துப்போம், தாய் தகப்பனை நல்லா வச்சுப்போம், தெருவில் குப்பை போட வேண்டாம், கண்ட இடத்துல எச்ச துப்ப வேண்டாம். சபரிமலைக்கு போகிறவங்க பீடி சிகரெட்டு குடிக்காதீங்க, முடியாதவன் போகாதீங்க மலைக்கு, உங்கள் உள்ளாடைய பம்பேயில் விடாதீங்க. நம்ம பழனிக்கு போகிறவங்க தயவு செய்து சொல்கிறேன், பாத யாத்திரையாக போகிறவங்க ஓரமாக போங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. முடிஞ்சவன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது அன்னத்தை போடுங்க. முடியாதவன் அமாவாசைக்கு ஒரு அகத்திக்கீரையாவது வாங்கி பசுமாட்டுக்கு. உடனே என் பேச்சை கேட்டு 50 பொம்பளை போயிட்டாளுங்க. பசுமாட்டுக்கு கொடுத்து அதில் ஒருத்தி அழுகிறா, என் மாமியார் சாப்பிடு. நான் சொன்னேன், லூசு, உனக்கு முன்னாடி 30 மாமியார் உள்ளே போயிருக்கா, ஒரே நாளில் பசுமாடு சாப்பிடுமா? அதுக்கு நம்ம வயிறு மாதிரி தானே. ஒன்று கோணாரை நம்பு, இல்லை சாமியை நம்பு. அகத்திக்கீரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, அடுத்த நாளுக்கும் புண்ணியம் கிடைக்கும். திருப்பியும் சொல்கிறேன், முடிஞ்சவங்க அள்ளி கொடுங்க, முடியாதவன் கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியாதவங்க தப்பு பேசாமல் இருங்க. இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் நாகராஜ் சார்கிட்ட சொல்லுவேன், மற்றவெல்லாம் காசையும் பொருளையும் கொடுத்து தேதி வாங்கி கூப்பிட்டா தான் போவேன். நீங்கள் கூப்பிடாட்டி நான் இங்கே வந்து பேசுவேன். ஏன்னா இது என்னுடைய மண், என்னை வளர்த்து விட்ட மண். என் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போது அடைத்தாலும் நான் அன்புக்கு வருவேன். நான் அவருடைய திருவடி தொழத்தக்க வகையிலே சைவப்பணி ஆற்றக்கூடியவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்து மெய்யன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேப்பு உடை உடுத்தினவர் துண்டு போட வந்தார், அவர் காலில் நான் விழுந்து வணங்கினேன். உண்மை செய்கிறவங்களை நம்ம மதிக்கணும். இந்த திருக்கோயில் நிர்வாகம் ரொம்ப நல்லா இருக்காங்க. சிவாச்சாரியர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த், ஏன்னா நான் இப்போ கமலை பற்றி பேசுகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தால் விளங்காமல் தான் போகணும். இப்போ உலகத்தில் எந்த நடிகர் நடிகை வந்தாலும் 4 நிமிஷத்தில் டிவியை மாற்றிடுறோம். 2.5 மணி நேரம் ஆன்மீகத்துக்கும் தமிழுக்காக உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது காரணேஸ்வரருக்கு கிடைத்த வெற்றி, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, சைவத்திற்கு கிடைத்த வெற்றி. வான்மிகில் வளாய்ந்து பெய்து மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கம்பா. அப்புறம் என்ன கேட்பீங்க? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. எல்லாருக்கும் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லாருடைய இல்லத்திலும் சுபகாரியங்கள் நடக்க உங்கள் அனைவர் சார்பாகவும் காரணேஸ்வரர் சொர்ணாம்பிகை பாதத்தில் விண்ணப்பத்தை வைத்து
அடியேனையும் பொருட்டாக மதித்து இந்த நிகழ்வில் பங்கு பெறச் செய்த அடியார் கூட்டத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் 64வது நாயன்மாருக்கும் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் இருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் காலமும் நேரமும் கைகூடினால் அடுத்த ஆண்டு சந்திப்போம். காரணேஸ்வரரை பற்றி சிந்திப்போம் ஐரிஷ் விஷன் வழியாக. நன்றி, வணக்கம். சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.